நாட்டில் தற்போது பாதாள உலக உறுப்பினர்களினுடைய அடாவடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அது தற்போது அனுர் அரசாங்கத்துக்கு பெரும் தலையிடியாக மாறியுள்ளது. இந்த அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் நீதிமன்றத்துக்குள் வெளியில் துப்பாக்கிச் சூடு, நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச் சூடு மற்றும் நாட்டின் பல்வேறு இடங்களில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகி அதிருப்தியை ஏற்படுத்தியது. அனுர அரசாங்கத்தின் பாதுகாப்பு துறையினுடைய அசம்பந்தம் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் கொழும்பில் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு இடம்பெற்று சில மணத்தியாளங்களுள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நிலையில் நேற்று ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது. கோட்டாஞ்சேனையில் ஒரு வர்த்தக உரிமையாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டு அவரை கொலை செய்துள்ளனர். கோட்டாஞ்சேனையில் வர்த்தக உரிமையாளரான சசிகுமார் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்களாக அதாவது அருண் லக்மால் ஜெயவர்தன மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோர் இந்த துப்பாக்கிச் சூட்டை கொட்டாஞ்சேனையில் வைத்து மேற்கொண்டு விட்டு தப்பித்துச் சென்றனர். இவ்வாறு தப்பித்துச் சென்ற இருவரையும் கிராண்ட்பாஸ் போலீசார் உடனடியாக திரட்டி பிடித்து கைது செய்கிறார்கள். கைது செய்து இவர்களை விசாரணைக்குட்படுத்திய போது இவர்கள் இருவரும் தங்களுடைய மிகுதி ஆயுதங்களை ஒரு இடத்தில் வைத்திருப்பதாக போலீசாருக்கு தெரிவிக்கின்றனர். அவ்வாறு தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்களை அந்த ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்த இடத்துக்கு போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். இவ்வாறு போலீசார் அழைத்து சென்ற போது அந்த இடத்தில் வைத்து இந்த பாதாள உலக குழுக்க உறுப்பினர்கள் இருவரும் போலீசாரின் ஆயுதங்களை பறித்து போலீசாரை தாக்க முற்பட்டதாக தெரிவித்து அந்த இடத்திலேயே போலீசார் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அவர்கள் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் மனதுங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அத்துடன் அந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் காயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த நிலையில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அதாவது கொட்டாஞ்சேனையில் வர்த்தக உரிமையாளரான சசிகுமாரை கொலை செய்த இருவரையும் தற்பாதுகாப்பு என்னும் பெயரில் போலீசார் தற்போது சுட்டு தள்ளியுள்ளனர். ஏற்கனவே அனுர் அரசாங்கத்துக்கு இந்த பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடுகள் தலையிடியாக மாறியுள்ள நிலையில் அனுர் அரசாங்கம் இவ்வாறான ஒரு அதிரடியான முடிவை எடுத்துள்ளதா என்ற கேள்விகள் தற்போது எழுகின்றது. அதாவது பதிலடியாகவே துப்பாக்கிச் சூட்டில் உடனடியாக மரணத்தை வழங்குவது அவர்களை இனி தலையெடுக்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதற்காக இவ்வாறு போலீசார் ஊடாக அதிரடியாக பாதுகாப்பு தரப்பு நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதா என்ற சந்தேகம் அச்சம் தற்போது எழுந்துள்ளது. அத்துடன் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களால் பொதுமக்களுக்கு பெரும் அச்சம் நிலவி வருகின்றதும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸரஜமகா விகாரை இடிக்கப்படுவது தொடர்பாக சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு சுவரொட்டி வெளியானது. அந்த வகையில் அந்த அழைப்புதலில் குறித்த விகாரை இடிக்க அனைவரும் வாருங்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அழைப்பதாக அந்த அழைப்புதல் குறிப்பிட்டது. இது தொடர்பாக விசாரணைக்காக ஏற்கனவே மல்லாகம் நீதிமன்றத்துக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக 2 ஊடகவியலாளர்கள் தற்போது அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதீபன் மற்றும் பரதன் ஆகிய 2 ஊடகவியலாளர்கள் இந்த விடயம் தொடர்பாக பலாலி உப போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டனர். அங்கு அவர்களை விசாரணைக்காக அழைத்த போலீசார் அவர்களை உடனடியாக உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள பலாலி போலீஸ் நிலையத்துக்குள் கொண்டு சென்று விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அத்துடன் அவர்களுடைய தொலைபேசிகள் பெறப்பட்டு அதிலுள்ள விடயங்கள் ஆராயப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பது தொடர்பாக ஆராயப்பட்டதாகவும் இந்த விடயத்தில் இந்த ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக செய்தி வெளியான போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இந்த தகவலை வழங்கி இவ்வாறு போலி செய்திகள் பரப்பப்பட்டதாகவும் அவருக்கு அறிவுறுத்தல் விளங்கியது இவர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகின்ற போது நீங்கள் இருவரும் சமூகம் தர வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் இவர்கள் போது விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் 6 மணி நேரம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து விசாரணை செய்யப்பட்டு பின்னர் வெளியில் விடப்பட்டதாக இப்பொழுது ஊடகவியலாளர்களும் தெரிவித்துள்ளனர்.
கடந்த அரசாங்க காலப்பகுதியில் லஞ்சமாக மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுக் கொடுத்ததாக தற்போதைய ஜனாதிபதி மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார். வழங்கப்பட்டமை அதற்கு முன்னதாகவே எமக்கு தெரியும். ஏனென்றால் மதுபான சாலை அனுமதி பத்திரம் வேண்டுமா என எம்மிடமும் கேட்டார்கள். நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் மதுபான சாலை அனுமதி பத்திரம் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி அவர்கள் மேடைகளில் எல்லாம் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கின் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காகவே இந்த மதுபான சாலை அனுமதி வழங்கப்பட்டதாக அப்போதைய அரசாங்கம் குறிப்பிட்டது. மட்டக்களப்பில் உள்ள ஒரே வெள்ளைக்காரன், வெள்ளைத்தோல் உள்ளவன் நான் தான் என்றே நான் எப்போதும் குறிப்பிடுவேன். ஏனென்றால் அங்கு வெள்ளைக்காரன் வருவதில்லை, உரிய போக்குவரத்து வசதி இல்லை. அவ்வாறு சுற்றுலா பயணிகள் இல்லாத ஒரு பகுதியில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு மதுபான சாலை அனுமதி மாத்திரம் வழங்கி பயனில்லை. ஆனால் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யவே இவை மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது கூறப்பட்டது. சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு பல அபிவிருத்தி செயற்பாடுகள் காணப்பட்ட நிலையில் இந்த மதுபான சாலை அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து நாம் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வந்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இவ்வாறான 8 மதுபான சாலைகள் வரவிருந்த நிலையில் நாம் வீதிகள் தோறும் போராட்டங்களை மேற்கொண்டோம். அந்த பிரதேச செயலாளர்களின் தலையீட்டினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மதுபான சாலை மாத்திரமே திறக்கப்பட்டது. அதுவும் ரெஸ்டோரண்ட் ஒன்று. அதை தவிர மட்டக்களப்பில் எதையும் திறக்க விடவில்லை. இவ்வாறான நிலையில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அம்பாறை பெரிய நீலாவணை பிரதேசத்தில் மதுபான சாலை ஒன்றை புதிதாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அனுமதி பத்திரம் முன்னைய அரசாங்கத்திலா அல்லது தற்போது வழங்கப்பட்டதா என எனக்கு தெரியாது. அனுமதி பத்திரம் முன்னைய அரசாங்கத்தில் வழங்கப்பட்டது அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இந்த மதுபான சாலை திறக்கப்பட உள்ளது. அதற்கான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கெதிராக கடந்த வாரம் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த அரசாங்க காலப்பகுதியில் பெருந்தொகை மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களினால் பெயர் பட்டியல் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நலிந்த ஜெயதிச அவர்கள் பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். இந்த பட்டியலில் மதுபான சாலை உள்ள இடமும் பெயரும் முகவரியுமே காணப்படுகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கூறினால் முகவரியை நாமும் பெற்றுக்கொள்ளலாம். இது அரசாங்கத்தின் தலையீட்டின் கீழ் வழங்கப்பட வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை. எவ்வித அவசியமும் இல்லாத அரசியல் லஞ்சமாகவே இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார். இது யாரால் வழங்கப்பட்டது? யார் பெற்றுக்கொண்டது? அதனை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் பெயரை வெளியிடுவீர்களா? இதன் போது இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதாக குறிப்பிட்டனர். அவ்வாறாயின் யார் இந்த விசாரணையை மேற்கொள்வது என்று நான் அப்போதே கேள்வி எழுப்பினேன். சிஐடியினரா, போலீசாரா அல்லது லஞ்ச ஊழல் துறையினரா, ஜனாதிபதி செயலகமா? யார் விசாரணை மேற்கொள்வது? ஆனால் இதுவரை அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை. இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட இவ்வாறான மதுபான சாலை அனுமதிகளை ரத்து செய்வதற்கோ அல்லது இது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கோ அரசாங்கத்தினால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த அனுமதிகள் சட்ட ரீதியாகவே வழங்கப்பட்டன. எனவே எமக்கு எதுவும் செய்ய முடியாது என அமைச்சர் ஒருவர் தெரிவிக்கிறார். ஆனால் பிரச்சார மேடைகளில் கூறப்பட்டது அதுவல்ல. லஞ்சமாக வழங்கப்பட்டிருப்பின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 5000 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான சாலை காணப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் வடக்கு மாகாண அமைச்சரவை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் இதனை ஏற்றுக்கொள்வார் என நான் நினைக்கிறேன். கிளிநொச்சி மக்களுக்கு அபிவிருத்தி என்று ஒன்றை காட்டியதே இல்லை. இவ்வாறான நிலையில் மதுபான சாலைகளின் அதிகரிப்பு காரணமாக மக்கள் மதுபோதைக்கு அடிமையாகும் அளவு அதிகரிப்பதால் அவர்களது பொருளாதாரத்துக்கு பாரிய அச்சுறுத்தல் நிலவுகிறது. அதனால் அது தொடர்பில் கௌரவ சபை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
அத்துடன் தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அம்பாறை பெரிய நீலாவணையில் திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் மதுபான சாலையை இடைநிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூறுகிறேன். இதேவேளை ஏனைய மதுபான சாலைகளை மூடுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் இந்து மக்களுக்கு பாரிய பிரச்சினையாகும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த பின்னர் அக்டோபர் மாதம் 5 வரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைத்த சகல கடிதங்களும் மதுவரி திணைக்களத்திலேயே காணப்பட்டது. இதனை நேரில் கண்டவர்கள் உள்ளனர். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பரிந்துரையை மேற்கொண்டார் என்பதை நேரில் கண்டவர்கள் இருந்தனர். இதற்கான புகைப்படங்கள் எமக்கு ஆதாரங்களாக வெளியிட முடியாது. ஆனால் நாம் கண்கூடாக கண்டோம். ஜனாதிபதிக்கான கடிதத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினரின் பரிந்துரையை செய்யுமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மதுவரி திணைக்களத்தில் காணப்பட்டது. இவை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்டது. மதுபான சாலை அனுமதிகள் லஞ்சமாக வழங்கப்பட்டன. நாம் அவற்றை மூடுவோம். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் இதனை நிறுத்துவோம், அதனை கண்டறிவோம் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது மதுபான சாலை அனுமதி எங்கெங்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற பட்டியல் மாத்திரமே வெளியிடப்பட்டுள்ளது. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் இவர்கள் அரசியல்வாதிகள் லஞ்சம் வழங்கியுள்ளார்களா என்று எண்ண தோன்றுகிறது. இந்த மதுபான சாலை அனுமதி பெற்றவர்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஏனெனில் ஒவ்வொரு லஞ்சம் வீடுகளுக்கு தீ வைத்தவர்களின் பட்டியல் அண்மையில் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த பட்டியல் மாத்திரம் போதாது. அவர்கள் தவறாக பெற்றிருப்பின் அந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி நிதியத்தில் நிதி பெற்றவர்களின் பட்டியலையும் வெளியிட்டனர். அவ்வாறு வழங்கிய பணத்தை மீள பெற்றுக் கொள்ளுங்கள். இதேவேளை அம்பாறை நீலாவணையில் அமைக்கப்பட்டு வரும் மதுபான சாலையை திறக்க ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். அத்துடன் லஞ்சமாக மதுபான சாலை அனுமதிகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயரை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதனை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நாம் நம்புகிறோம். இதேவேளை மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு கூறுகிறேன்.